சிகரமாம் இமயம் போன்ற புகழை ஈட்டிய கப்பலோட்டிய தமிழர் செக்கிழுத்த செம்மல் ஆவு சிதம்பரனார் அவர்களினுடைய 150வது பிறந்த நாள் அன்று அவருடைய புகழை உலக அறிய செய்கின்ற வகையில் ஆருயிர் அண்ணன் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவர் எந்த கோவை சிறையிலே செக்கிழுத்தாரோ அந்த செக்கினை கொண்டு வந்து காந்தி மண்டபத்திலே கொண்டு வந்து வைத்து அதை உலகறிய செய்தார். இப்பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் மணிமண்டபம் கட்டுவதோடு ஒரு ஆண்டு முழுக்க நடைபெறுகிற அத்தனை விழாக்களிலும் வஉசியினுடைய புகழ் அறிவிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கின்றார். 14 அறிவிப்புகள் செய்திருக்கின்றார். வஉசி அவர்கள் நாட்டு விடுதலைக்காக போராடியதோடு மட்டுமல்ல, அந்த லாயல் மில் தொழிலாளர்களுக்காக அந்த மில் தொழிலாளர்களுடைய போராட்டத்தை முன்னின்று நடத்தி தன்னுடைய சொத்து சுகம் அனைத்தையும் இழந்தார். செல்வ செழிப்பிலே இருந்த வஉசி கடைசி காலத்தில் வறுமையிலே வாடினார். அறிவாசான் தந்தை பெரியார் அவர்களுக்கு உற்ற நண்பராக திகழ்ந்தார். தென்னாட்டு திலகர் என்று போற்றப்பட்டார். திலகர் இவரை மிகவும் மதித்தார். 2 கப்பல்கள் சுதேசி கப்பல்கள் வாங்கி சுதேசி கப்பல் கம்பெனியை தொடங்கி உலகையே ஆண்டு கொண்டிருந்த வெள்ளைக்காரனுக்கு போட்டியாக தூத்துக்குடியிலிருந்து ஒட்டப்பிடாரத்திலே இருந்து ஒரு தமிழன் இந்தியாவுக்கு வழிகாட்டக்கூடிய வகையில் தியாகத்தின் சிகரமாக அவர் உயர்ந்து நின்றார். அவருடைய புகழ் நிலைத்திருக்கின்ற வகையிலே இன்றைய அரசு பல அறிவிப்புகளை செய்திருக்கின்றது. ஆக தியாகம் வீண் போகாது. அந்த தியாகம் என்றைக்கும் நினைவு கூறப்படும். என்றைக்கும் அவருடைய புகழ் நிலைத்திருக்கும். வஉசியினுடைய புகழ் வாழ்க. செக்கிழுத்த செம்மல் கப்பலோட்டிய தமிழருடைய புகழ் நீடு நிலைத்து வாழ்க. என்றென்றைக்கு வாழ்க என வாழ்த்துகிறேன்.